ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் கையல் சொன்ன பாயா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. வெறும் 4 பொருள் போதும். அதை வச்சு ரொம்பவே சூப்பராக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கடாயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணியில் போட்டு கலக்கி இதை ஊற்றுங்க. இன்றைக்கி நான் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன். நீங்கள் தண்ணியாக உங்களுக்கு வேணும் பாயா அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும். இந்த மாவு நல்லா திக்காயிடும். இதுக்கு நாம் கெட்டியான பால் தாங்க நம்மளுக்கு தேவை. இதுக்கு நாம் நல்ல தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் முதல் பாலை எடுத்து நாம் வச்சுருக்கலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ நான் நல்லா பழுத்த மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு நல்லா கொலகொலப்பாக வந்துருச்சு. இப்போ நாம் ஸ்மெல்லுக்காக 2 ஏலக்காய் பிச்சு அதிலேயே போட்டிருக்கேன். இதில் போட்டு இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். அதாவது 1 டம்ளர் பால் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் பாலை முதல்ல ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம அந்த மீத பாலை ஊற்றையில் நம்மளுக்கு டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டான ஒரு பாயா தான் இது. நம்ம பாயசம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை விடையும் நல்ல டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கு இதில் தண்ணி கீழே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அடி பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப மாவு போட்டோம் அப்படின்னா கீழே நல்லா பிடிச்சிரும். அதனால் நீங்கள் நிறையாவும் மாவு போட வேண்டாம், கம்மியாகவும் மாவு போட வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மீடியமாக மாவு சேர்த்திங்க அப்படின்னா போதும். இந்த பாருங்க நல்லா தண்ணி இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த மாவை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் உங்களுக்கு கையெல்லாம் கிண்டுறனால ரொம்பலாம் வலிக்கும் அப்படிலாம் இல்லைங்க. இது ஈஸியாக கிண்டிடலாம். ஏன்னா நம்ம எதுவுமே போடுறதில்ல. இதில் வெறும் மாவுனால நம்மளுக்கு கிண்டுறது கூட ரொம்ப சுலபமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. வெல்லம் கலந்ததுக்கு அப்புறமா நாம் இந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, இந்த மாம்பழத்தை அதில் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான மாம்பாயா ரெடி. இந்த வீடியோ பாருங்கள். இங்கே பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக அந்த பால் மிச்ச பால் இருக்கு இல்லையா, அதை அது மேலே ஊற்றிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மாம்பாயா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுனா. ஏன்னா இது நம்ம நார்மல் பாயசத்தை விடையுமே நல்ல டேஸ்ட் இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஊத்தையில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஊத்தையில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.